பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இது நாள் வரைக்கும் மக்களே நான் பார்வதியை நிறைய விஷயத்தில் அப்போஸ் பண்ணியிருக்கேன். பார்வதி சொல்கிறது தப்பு அப்படின்னு இருக்கேன். ஆனால் முதல் தடவையாக பார்வதி சொல்கிறது கரெக்ட், அவங்க சொல்கிறது சரி, செஞ்சலாமே பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நேற்று ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. எஸ், பார்வதி நேற்று நைட்டு பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் என்னால் எந்த இமோஷன்ஸும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அழுதுருக்காங்க. அண்ட் காலையிலையும் அந்த ஒப்பாரி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த கருத்துக்கு நான் உடன்படுறேன். பார்வதி சொல்லிட்டாங்க, அவங்க இங்கே கேம் ஆடலாம் வரலையா, அவங்களோட பாவம் அவங்க சப்போர்ட்டர்ஸ் வேறு தலைவி எங்கள் அக்கா பூமர், சரி எங்கள் அக்கா கேமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த கேமர் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்னால் இங்கே இதெல்லாம் பண்ண முடியாது, என்னால் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று நைட்டு சபரி ஒரு விஷயம் யோசிச்சார். சாண்ட்ரா டெய்லி நம்மளை வச்சு தான் கண்டென்ட் ஆக்கிட்டு இருக்கா. அதாவது இவங்க பாட்டு பாடுறதையோ இல்லை பேசுகிறதையோ வச்சுட்டு எனக்கு தூக்கம் ஸ்பாயில் ஆயிடுச்சு, என்னை தூங்க விட மாட்டீங்க, டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, என்னை வேணும்னே டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தங்களை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்கன்றது சபரிக்கு புரிஞ்சிருச்சு. அதனால நேற்று நைட் என்ன பண்ணாருன்னா, அவரோட பெட்டு அப்புறம் விக்கல்ஸோட பெட்டு எல்லாரோட பெட்டையும் வெளியிலலாம் தூக்கி போட்டு, சரி அவங்க உள்ள நிம்மதியாக தூங்கட்டும், வெளியில் கொசுக்கடியிலையும் பூச்சியிலையும் நாம படுத்துக்கலாம், ஏன்னா நம்ம தானே பேசி சிரித்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு முடிவெடுத்தார். சாண்ட்ராக்கு கண்டென்ட் கொடுக்கக்கூடாது, இதை வச்சு தான் கேம் ஆடுறானா அதை நம்ம உடைப்போம் அப்படின்றதுக்காக வெளியே வந்து வேற லெவலில் வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லாம் ஞாபகம் வருது. இத்தனை சீசன் வரைக்கும் இந்த அன்பு கேங் அந்த மாதிரி கேங்லாம் பார்த்தாலே நமக்கு எரிச்சலாக இருக்கும், என்னடா பண்ணுறீங்க, குரூப்பிசம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் இந்த கேங் வேற லெவல் கேங். ஏன்னா தப்பு நடக்குது, இப்போ தன் கூட இருக்கிற எஃப்ஜேவே தப்பு பண்ணாலும் அதை சபரி கேட்பாரு, சுபிக்ஷாவே சபரியை நாமினேட் பண்ணுவாங்க. அந்த கேமை தாண்டி அடுத்த செகண்ட் எல்லாருமே அந்த ஒரு பாண்டிங்குள்ளே போய் ஜெல் ஆகிறத பார்க்கும்போது நம்மளோட காலேஜ் மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் ஆகுது. அவங்களெல்லாம் பார்த்தோம்னா நேற்று நைட்லாம் பார்த்தோம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சபரி வந்து சாண்ட்ராக்கு கண்டென்ட் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாரே தவிர அங்கே பார்வதி கம்ருதீன் கண்டென்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, மற்றவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. அது சபரி, விக்கல்ஸ், கனி, அரோரா, எஃப்ஜே, ஆதிரை, இவங்க எல்லாருமே வெளியே போனதுமே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் வந்துட்டு திவ்யா அண்ட் சாண்ட்ரா தான் இருந்தாங்க. அதனால ஆட்கள் கம்மியாயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா தலைவலியாக மூடி தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஆட்கள் கம்மியானதுமே பகல் நேரத்திலேயே இந்த பார்வதி கம்ருதீனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ நைட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ உங்களுக்கே தெரியும் யங் கப்புள்ஸ் அப்படின்றனால. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. கொஞ்சம் நேரத்தில் அவங்க வெளியே இருந்தவங்கெல்லாம் வந்து பாட்டு பாடிட்டு அப்போ தான் சரி தூங்கலாம், ஃபன்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூங்கலான்னு பார்க்கும்போது நாய் குலைச்சிது. இந்த வீட்டில் எப்போதுமே பகலில் தூங்குறவங்களுக்கு தான் நாய் குலைக்கும். ஆனால் முதல் முறையாக எவ்வளோ சீசன்லேயே இல்லாமல் முதல் முறையாக நைட்டு மிட் நைட்டில் நாய் குலைக்கும். ஐ திங்க் 2 o'clock இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நாய் குலைக்குது. ஸோ வெளியே இருந்தவங்களுக்குலாம் ஷாக், என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. எப்போதுமே பகலில் தானே நாய் குலைக்கும், இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு வெளியே இருக்கிற சபரி கேங் யோசிக்கிறாங்க. சுபிக்ஷா சொல்கிறாங்க, பிக் பாஸ் என்னது, நான் இப்போ தான் தூங்க போகிறேன், இப்போ போய் குலைக்குது அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. எஃப்ஜே சொல்கிறாரு, ஒருவேளை இது 24/7 ஷோ கேமாக இருக்குமோ, அதனால தான் நம்மளை வந்துட்டு தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அப்படின்றாங்க. திவ்யாலாம் எந்திரிச்சே வந்துட்டாங்க. சூப்பர் டீலக்ஸில் தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சே வந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, விடிஞ்சிருச்சா, நம்ம தான் விடிஞ்சு தூங்கிட்டு இருக்கோமா, எதுக்கு நாய் குலைச்சிச்சேனே தெரியலையே அப்படின்னு. பட் இந்த ரெண்டு பேரும் மட்டும் திருட்டு பூனை மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் இவங்க நம்மளோட பார்வதி இருந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க, பிக் பாஸ் நான் வீட்டுக்கு போகிறேன், என்னால் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. ஸோ நீங்களே கனெக்டிங் த டாட்ஸ் வழியாக கனெக்ட் பண்ணி என்ன நடந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. லைக் அவங்க உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வந்து வீட்டுக்கு போகணும், என்னால் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு. அது ரொம்ப நேரம் கதறி பார்த்தாங்க, பிக் பாஸ் நான் போயிடுறேன் அப்படின்றது. அண்ட் காலையிலையும் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வீட்டுக்கு போயிடணும், எனக்கு எங்கள் அம்மா அடுத்த வாரம் வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னே தெரியல, எங்கள் அம்மா அண்ணா எல்லாருமே என்ன சொல்லுவாங்களேன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் கமருதீன் இருந்துட்டு, ஃபீல் பண்ணாத பேபி, செல்லக்குட்டி, பாப்புக்குட்டி, புஜ்ஜு குட்டி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், உங்கள் அண்ணா என்ன சொல்வார், உங்கள் அண்ணா அடித்தா நான் வாங்கிக்கிறேன், என்ன சொன்னாலும் ஓகே ப்ரோ, சரி ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சத்தியமே பண்ணிட்டாரு. ஸோ இவங்க இருந்துட்டு ஓகே தானே, ஷுவர் தானே, கன்ஃபார்ம் தானே அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ சம்பவம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அக்கா கேம் ஆடுறதே மறந்துட்டாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கமருதீன் கூட அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. பார்வதிக்கு வெளியே இருக்கிற அம்மா அண்ணனை நினச்சி பயமாக இருக்கா. அப்படி கொஞ்சமாவது உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணுவீங்களா? லைக் உங்களுக்கு அவங்க மேலே லவ் இருக்குது, எல்லாமே இருக்கட்டும், அது நீங்கள் வெளியே போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே அது உங்களுக்கு பண்ணணுமா? அண்ட் வீட்டுக்குள்ளே நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க என்ன பேசுகிறாங்க, உங்கள் அம்மா அண்ணாவை
என்ன பேசுகிறாங்க அப்படின்ற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் வெளியே இருந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, நீங்கள் செய்கிற தப்புக்கு அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் புரியாதா? அண்ட் ஒரு சிலர் கேட்குறாங்க, அவங்க யங் கப்புள்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும், நமக்கு என்னடா அப்படின்றாங்க. அப்படி இருக்க முடியாது. இந்த கேம் அதுக்கான கேம் கிடையாது. ஏன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்களோட எல்லா எமோஷன்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். எல்லாருக்குமே காலையில் எந்திரிச்சதுமே ஃபோன் இல்லாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே ஃபோன் தான் எடுத்து முதல்ல நம்ம எடுக்கிற ஒரு விஷயம் ஃபோனாக இருக்கும். அப்படிப்பட்ட ஃபோனை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இந்த வீட்டில் ஒரு மனுஷனுக்கு தேவையான பேசிக் நீட் சாப்பாடு தண்ணின்றது ரொம்ப பேசிக். பட் அதை கூட இந்த பிக் பாஸ் ஷோவில் நினச்சா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்க முடியும், தண்ணி கொடுக்காம முதல் வாரத்தில் கஷ்டப்படுத்த முடியும். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு 2 வேளையாக கொடுப்பாங்க, இல்லை கஞ்சி குடிச்சு வாழுங்கன்னுவாங்க. அப்படி எல்லாத்தையும் உன்னால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுதா? உன்னோட கம்ஃபர்ட் ஜோனில் விட்டு வெளியே வந்து நீ இருக்கணும். அதுதான் இந்த ஷோ. அப்படி நீ சர்வை பண்ணுறியான்றதான் இந்த ஷோ. பேசிக் நீட்ஸே உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது உங்களோட இந்த புதுசாக இங்கே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகி அதில் உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் ஃபீல் இருக்குது அப்படின்றதுக்காக இங்கே நீங்கள் இந்த அளவுக்கு எல்லை மீறி இருக்கிறது கரெக்டாக? பார்வதி, உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். உங்களை விட அந்த வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு, உங்களோட ஒரு 10 வயசு சின்ன பொண்ணாக இருப்பாங்க, சுபிக்ஷா நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் போங்களேன். பிக் பாஸ்னா என்ன, பிக் பாஸ் நம்ம எப்படி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இந்த கேம்னா என்ன, அதுக்கு நம்மளோட எஃபர்ட் எப்படி போடணும் அப்படின்றத அந்த பொண்ணுக்கிட்ட கற்றுக்கோங்க. ஏன்னா அந்த பொண்ணு எல்லா கேம்லேயுமே 100% கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் பேச்சை மதிச்சிருக்காங்க, அவருக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங்ஸ் தான் அந்த பொண்ணுக்கும் இருக்கும். ஆனால் அது அந்த இமோஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு, நான் இங்கே கேம் ஆட வந்திருக்கேன், இங்கே 100 கேமரா பார்க்குற இடத்துல நான் லவ் பண்ண வரல அப்படின்றத அந்த பொண்ணு அழகாக பண்ணிட்டு இருக்காங்களே. அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு அப்புறம் அம்மா பற்றி, அண்ணனை பற்றி, ஆட்டுக்குட்டி பற்றி யோசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் நம்மளோட கேமர் அக்காவோட ஃபேன்ஸ் பற்றி தான். ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அவங்க முட்டு கொடுத்தாகணும் அப்படின்றதுக்காக இந்த காஜிக்கும் எப்படி வந்து முட்டு கொடுக்குறாங்கன்னா, ஹே தே ஆர் யங் கப்புள்ஸ், அப்படி தான் ரொமான்டிக்காக இருப்பாங்க, நமக்கு என்னடா அடல்ட்ஸ் அப்படி தான்டா இருப்பாங்க அப்படின்னு வந்து முட்டு கொடுக்குறாங்க பாரு. சரி, உங்களை விட கேவலமான ஒருத்தங்க யாரும் இருக்க முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.